ஓம் சாய்ராம். வண்டலூர்லேருந்து ஒரு அன்பர், நான் எதுக்கு தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் நான் இத்தனை வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அவர் சொல்கிறாரு. அவருக்கு பாபா சொல்கிறாரு. அந்த பதில் தான் எல்லோரும் பார்க்கணும். இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு ஓம் சாய்ராம் கீழே போடுங்க கமெண்ட்டில். இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. இப்போ பதில் பாபாவுது. வாழ்ந்து மறைஞ்சோம் அப்படிங்கிறதில்ல வாழ்க்கை, மறைஞ்சாலும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. மற்றவங்க நம்மளை வெறுக்கிறது கூட தெரியாமல், ஏன் அப்படின்னு கூட பேசாமல் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு அப்படின்னு கேட்குற மனசு தான் இங்கே அதிகம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மோடு இருக்கிறதே தவிர அது மற்றவங்களால் கொடுக்கறதில்ல. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நினச்சா யாருக்கும் வலியும் வராது. உன்னோட வாழ்க்கையில் உன்னோட கையில் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வாத்தியார்கள் ஆசிரியர்கள் கொடுத்த பாடம் நடத்துகிறத விட முக்கியமான ஒரு விஷயமாக மாறும். வலிகளை சுமந்து வழியை தேடுற பயணம்தான் உன்னுடைய வாழ்க்கை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் வலிகளும் காயங்களும் மனுஷனை மாற்றுது. சிலரை அமைதியாகவும் சிலரை அரக்கனாகவும் மாற்றி போயிடுது. உடம்பில் சோர்வு அப்படிங்கிறது ஒரு பலவீனமே அல்ல. மனசோர்வு தான் உண்மையில் பலவீனமாகும். மனசோர்வு இல்லாமல் இருந்தால் பலவான் ஆக்கிடும். எதையும் புரிஞ்சுக்கிட்டாதான் தெளிவாக மாறும். புரியாத வரைக்கும் எல்லாமே புதிர் தான். மிகப்பெரிய மேதாவிகள்லாம் அறிவை தேடுறாங்க. அறிவிலிகளோ அதை நான் மேதாவி ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பெரிய மேதாவியாக சொல்லிக்கிறாங்க. மனுஷனுடைய விரல்கள் எல்லாமே சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு எல்லா மனுஷனும் நல்லவனும் இல்லை. ஆனால் நீ நல்லவன் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு. நீ நல்லவன்றதை நீ முதல்ல நம்பணும் அப்படிங்கிறாரு. நீ உன்னை நம்பினா இந்த உலகம் உன்னை நம்பும். நம்புறியா? கண்டிப்பாக நம்புவேன். அல்லாஹ் மாலிக்.